இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸா வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண வேணாம்னு தான் நினைச்சேன். சரி இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோவா இதை அப்லோட் பண்ணா உங்களுக்கும் உங்க வீட்டு மெம்பர்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற அந்த தையல் மிஷினுக்கு வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டியும் கூட உங்க வீட்டில் அம்மா, அக்கா, அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க இவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ற அந்த தையல் மிஷினுக்கு வந்து நம்ம எப்படி ஆயில் சர்வீஸ் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ இது வந்து நீங்க எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, ஈஸியா வந்து நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம், கடைக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஈஸியா வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட மொத்தம் 2 சேனல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக் டுட்டர். இந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஃபுல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர். இந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் இந்த சேனல்ல வரும். ஓகேவா? போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல வராது, இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல வரும். சரி இருக்கட்டும், சரி போடுவோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வீடியோ பண்றேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்க அம்மாவுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம அதை எப்படி பண்றதுன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம மிஷின் தான். இன்னைக்கு இதுக்கு தான் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண போறோம். நம்ம ஏன் ஆயில் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 1 மந்த்தா நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த லூப்ரிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சிரும். அப்படி காஞ்சிருச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். இந்த ரொட்டேஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கால் வலிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து புதுசாக நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்தாகவே நாங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்டில் எனக்குள்ளே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு போட்டிருப்பாங்க, இதை நம்ம அவுத்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்குள்ளே வந்து ஒரு நட்டு இருக்குது பாருங்க, இதை வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம அவுக்கணும். ஓகேவா? ஸ்க்ரூ அவுத்தாச்சு. ஸோ இது வந்து ஸ்க்ரூவெல்லாம் வந்து பத்திரமா வச்சிடலாம். இப்போ இதில் பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தையல் விழுகிற பிளேஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே போய்க்கிருக்கும். இந்த மாதிரி மேலே கீழே போய்க்கிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் போடணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டாப்லேருந்து ஆயில் கொஞ்சம் இறங்குற மாதிரிக்கு நம்ம பண்ணலாம். நான் இது யூஸ் பண்ணியிருக்க ஆயில் வந்து நான் கடையிலலாம் வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்கோட இன்ஜின் ஆயில் தான். பழைய இன்ஜின் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து இது. ஓகேவா? நீங்களும் வந்து உங்கள் பைக்கோ காருக்கோ நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்கன்னா அந்த இன்ஜின் ஆயிலை வந்து வாங்கிடுங்க. கடையில் கேட்டு ஒரு நீங்கள் கொடுக்குற அந்த டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டப்பாலே அந்த பழைய இன்ஜின் ஆயிலை ஊற்றிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிக்கே ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு லூப்ரிகேஷன் இது. ஓகேவா? கடையில் போட்டு இதுக்காக நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ரொட்டேஷன்லாம் இருக்கும்பா, எனக்குள்ளே வந்து ஒரு சுற்றிட்டு இருக்கும் ஒரு ரிங்கு மாதிரிக்கு. அந்த ரிங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போடணும். நல்லாவே ஹெவியாக போடணும் ஆயில் ஹெவியாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா கூட லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு இங்கிட்ட இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போடலாம். இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங்க்கு நம்ம போடுவோம். ஸோ இந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடணும். இந்த ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடத்துல போட்டுட்டு நம்ம லைட்டை வந்து சுற்றி விடலாம்.
இப்போ நம்ம லைட்டாக போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம நிறையா கரெக்டாக எல்லா பக்கமும் போட்டோம்னா இன்னும் நமக்கு ஸ்மூத் ஆயிரும். அப்புறம் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ஸுக்குள்ளேயும் லைட்டாக போடலாம். அப்புறம் இங்கிட்டலாம் வந்து ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் ஆயில்னு அவங்களே மென்ஷன் பண்ணிப்பாங்க, அங்கிட்டலாம் போட்டுக்கலாம். இங்கிட்டு போட்டுட்டு நம்ம இந்த இது ஹோல்ஸ் போய் ஜாயின் ஆகிற இடத்துலையும் நம்மளே போட முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா, நான் காட்டுறேன் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நட்டு. இந்த நட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பாயிண்ட் இருக்கும், ஆயில் போடுற பாயிண்ட். இந்த இதுக்குள்ளேயும் பாருங்கள், இதுக்குள்ளே இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் போடுறதுக்கு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்லேயும் வந்து நம்ம ஆயில் போடணும். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், மேலே ஒரு ஹோல்ஸ், பெரிய ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வந்து இதில் தான் வந்து ஆயில் வந்து விழுகும். அதுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம எப்படியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேஷன் ஆகுது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா கீழே பார்க்க போகிறோம். பாட்டமில் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நிறைய ரொட்டேஷன் பாயிண்ட் இருக்கும். இந்த இங்கேனா, அப்புறம் இங்கனக்குள்ள, அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ரொட்டேஷன் இங்கனக்குள்ள, அப்புறம் இங்கிட்டு இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ரொட்டேஷன் பாயிண்ட் தான். இது எல்லாத்துக்கும் நம்ம ஆயில் போட போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டு க்ளீனாக தொடச்சி வச்சுருக்கனால நீட்டாக இருக்குது. உங்கள் மிஷின் கொஞ்சம் தூசியாக இருக்க மாதிரி, அழுக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயில் போடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம மிஷின் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற காரணம் வந்து நான் அடிக்கடி இது ஆயில் சர்வீஸ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் போட்டாச்சு. லைட்டாக ஒரு சுற்றிட்டு திரும்பியும் கூட எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு நல்லாவே ரொட்டேஷன் ஆகுது, ஸ்மூத்தாக இருக்குது. எங்கெங்கே ரொட்டேஷன் ஆகுதோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாத்து வந்து மூவ் பண்ணுற பிளேஸ் இருக்கும். இங்கேனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போடணும். அந்த தீத்து இருக்கும், அந்த தீத்து மேலேயே நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா உள்ளே இறங்கிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் நீங்கள் போட்டாலும் உள்ளே இறங்காது. அதனால் நீங்கள் தீத்து மேலேயே போட்டுட்டிங்கன்னா, தீத்து மேலேயே ஆயில் போட்டிங்கன்னா அந்த தீத்து வழியாக கீழே இறங்கிக்கணும். நல்லா இப்படி ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கணும். ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த ஆயில் வந்து உள்ளே இறங்கும்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் கழட்டிட்டு நம்ம ஆயில் போடலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு இது 2 ஸ்க்ரூவையும் வந்து லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி தூக்கிட்டோம்னா இது அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் தனியாக வந்துருச்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் அவுத்தரலாம். ஓகேவா? இதை நல்லா ஓப்பன் பண்ணி அவுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அவுத்தாச்சுல, அவுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் வந்து தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கீழேயும் வந்து லைட்டாக ஆயில் போட்டுட்டு இதை நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நூலை வந்து எடுக்கிற பிளேஸ். நூலை எடுத்து தையல் போடுற பிளேஸே இதுதான். ஓகேவா? இதை நல்லா சுற்றிட்டு ஓகேவா? இது நல்லா சுற்றுது. ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டை எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கேயும் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, தொடச்சி விட்டுடலாம். ஓகேவா? தொடச்சாச்சா? அப்புறம் இங்கேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்லேயும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டோம். ஏன்னா இதுதான் இங்கே எனக்குள்ளே ரொட்டேஷன் ஆகிற பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா தொடச்சிட்டு இருந்த மாதிரிக்கே மாட்டிடலாம். ஸோ இந்த கிளிப்பையும் நம்ம போட்டுடலாம். நல்லா ஸ்க்ரூ டிரைவர் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு மாட்டிடலாமா? ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம மாட்டிடலாம். ஸோ இதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரைட் சைடு வச்சுக்கிட்டு இப்போ மாட்டுறப்ப மாட்ட முடியும். இப்படி பார்த்தீங்களா? இப்போ மாட்டியாச்சா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரொட்டேஷன் ஆகிறதும் இந்த ஹேண்டிலும் வந்து கரெக்டாக பிடிக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்க்குறப்ப அந்த ரெண்டுமே சேர்ந்து ரொட்டேட் ஆகணும். அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து தொடச்சிடலாம். ஸோ ஓவராலாக வந்து ஒர்க்கு ஓவர் ஆகிடுச்சு. ஓகேவா? தூசி எல்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு கீழே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம ஆயில் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடலாம். திரும்ப கூட ஒரு டைம் வந்து எல்லா பக்கமும் நம்ம ஆயில் போட்டுட்டு ஸோ அப்படியே மாட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஆயில் போட்டாச்சு. இப்போ அங்கங்கே ஆயில் ஒழுகுன இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி வச்சு தொடச்சி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறுத்தி வச்சுட்டு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுட்டு மாட்டிடலாம். ஓகேவா? இதையும் வந்து நம்ம மாட்டிடலாம். ஓகேவா? இப்போ இந்த சைடு
ஃப்ரண்ட் சைடு சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் போட்டுடலாம். போடுறப்ப அதிகமாகவே ஆயில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதிகமாக ஆயில் போட்டிங்கன்னா நல்லது தான், ஈஸியாக இருக்கும், நமக்கும் வந்து தைக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிங் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஓகே, சூப்பராக இருக்குதுங்க, ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலவே வச்சே நல்லா க்ளீனாக தொடச்சிடலாம். க்ளீனாக துடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு புது மிஷின் மாதிரிக்கே இருக்கும். ஃபினிஷிங்கில் பாருங்களேன், உங்களுக்கு ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மிஷின் பார்க்குறதுக்கு புது மிஷினாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் மிஷினை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தேய ஆரம்பிச்சிடும். தேஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் மிஷினை எடுக்கிறப்ப நல்லா ஆயில் சர்வீஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து வீட்டில் இருந்து நீங்களே பண்ணிக்கலாம், நீங்கள் கடைக்கு போகணும்லாம் அவசியமே இல்லை. சில பேர் வந்து பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, அப்படி ஆள் வேணால் கடைக்கு போங்க. முடிஞ்சவங்க எல்லாரும் வீட்டிலேயே செஞ்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா துடைச்சிடலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஆயில் போட்டு துடைக்கிறப்ப ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரிக்கே நீங்கள் உடனே இப்போ தைக்கவும் கூடாது. ஏன்னா ஸோ நீங்கள் உடனே தைச்சிங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்க ஆயில் ஃபுல்லாமே அந்த துணியில் வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த புது துணி இப்போ எதாவது போட்டு தைக்கிறீங்கன்னா அந்த துணியே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம இப்படியே வச்சிடணும். இப்படி 1 மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நம்ம போட்ட ஆயில் ஃபுல்லாமே வந்து இறங்கிடும். கீழே இறங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறப்ப அந்த துணியில் வந்து எந்த ஆயிலுமே வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படியும் வந்து நீங்கள் ரொம்ப 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கிறப்ப ஏதாவது வேஸ்ட் துணியை போட்டு தைச்சிட்டு தான் நீங்கள் புது துணி போட்டு தைக்கணும். வேஸ்ட் துணி போட்டு தைக்கிறப்ப வந்து பாருங்கள், இப்படி வேஸ்ட் துணி போட்டு நீங்கள் தைக்கிறீங்கன்னா ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த ஆயில் ஃபுல்லாமே இதில் வந்து அப்ளை ஆகும். அந்த மாதிரிக்கு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் தைக்கணும். பழைய துணியில் தைச்சிங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லா ஆயிலுமே இந்த பழைய துணிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் புது துணியை போட்டு தைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக தொடச்சிட்டு மாட்டிடலாம். இவ்வளவு சொல்கிறியாப்பா, உனக்கு தைக்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. எனக்கு தைக்க தெரியும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தைச்சிக்கிருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெய்லரிங் வந்து தெரியாது. ஸோ எனக்கு தேவையான அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து நானே பார்த்துக்குருவேன். ஓகேவா? சின்ன வயசுலேருந்தே நான் தைச்சிக்கிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஆயில் சர்வீஸும் நான் தான் பண்ணிக்கிருக்கேன். வெளியிலலாம் நான் யாருக்கும் நான் இந்த மாதிரி கொடுத்ததில்ல. எல்லா ஒர்க்குமே வந்து நானே பார்த்துக்குருவேன். பவர் மிஷின் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதுக்கு இதே கான்செப்ட் தான். ஓகேவா? அது வேறு இது வேறெல்லாம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். எல்லா மிஷினுக்கும் இதே கான்செப்ட் தான் நமக்கு பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்து ஒர்க்கு முடிஞ்சு நல்லா துடைக்க வேண்டிய இடத்துல எல்லாமே தொடச்சிட்டு க்ளீனாக தொடச்சாச்சு. தொடச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து கீழே அப்படியே வச்சிட்டிங்கன்னா நம்ம போட்ட ஆயில் ஃபுல்லாமே வந்து கீழே இறங்கிடும். ஸோ அப்படி ஆயில் இறங்கினதுக்கப்புறம்
எடுத்து நம்ம தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழைய துணியை போட்டு தைச்சிட்டு அந்த ஆயில் ஃபுல்லாமே அந்த பழைய துணியில் அப்ளை ஆகி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா புது துணியை போட்டு தைங்க. ஓகேவா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஆயில் சர்வீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பண்ணுறப்ப உங்களோட மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் எதுவும் வந்து கெட்டுலாம் போகாது. ஸோ நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months இல்லாட்டி 4 monthsக்கு உள்ள ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க இது மாதிரி அடிக்கடி பண்றப்போ உங்களோட மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.